ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி ரொம்பவே அட்டகாசமான ஹெல்த்தியான டேஸ்டியான ஒரு பொங்கல் தான் திணை பொங்கல். நம்ம நிறைய பொங்கல் வகைகள் பார்த்துருந்தாலும் இந்த திணை பொங்கல் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹெல்த்தியானது. இது வெயிட் லாஸ் கூட ஹெல்ப் பண்ணும். நல்ல சுட சுட திணை பொங்கலோட தேங்காய் சட்னி, சாம்பார் இதெல்லாம் வச்சு சாப்பிடும்போது வேறு லெவலில் தான் இருக்கும். வாங்க திணை பொங்கல் இன்ட்ரெஸ்டிங்காக எப்படி ஈஸியாக பண்ணலான்னு பார்க்கலாம். திணை பொங்கலுக்கு நான் வந்து ஒரு கடாயில் 1 கப் போல் திணை அரிசி எடுத்திருக்கேன். இந்த 1 கப் திணை அரிசியை வெறுமனே ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஒரு 3 to 4 மினிட்ஸ் மட்டும் லோ ஃப்ளேமில் வச்சு நல்ல வாசனை வர வரைக்கும் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்பலாம் வறுத்துறாதீங்க, ஜஸ்ட் அது வாசனை வர வரைக்கும் வறுத்திங்கன்னா போதும். இந்த மாதிரி வறுத்துட்டு இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போது 1 கப் திணை அரிசிக்கு 1/2 கப் போல் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன், பைத்தம் பருப்பு. இந்த பாசிப்பருப்பையும் நல்ல வாசனை வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். இதையும் லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 to 3 மினிட்ஸ் போல் கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். நல்ல வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போது இதை தனியாக ஒரு இதுக்கு மாற்றிக்கலாம். இப்போது வறுத்தெடுத்த திணை அரிசி அண்ட் பாசிப்பருப்பு இது ரெண்டுத்தையும் ஒரு 2 வாட்டி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு நல்ல தண்ணி விட்டு ஒரு 4 கப் போல் தண்ணி விட்டு ஊற வச்சுருக்கேன். இது 20 மினிட்ஸ்லேருந்து ஒரு 1/2 அன் ஹவர் வரைக்கும் நல்லா ஊறட்டும். எவ்வளோக்கு எவ்வளோ ஊறுதோ அந்த அளவுக்கு ஈஸியாக நல்லா குயிக்காக குக் ஆகும். ஸோ இந்த ஒரு 20 மினிட்ஸ் போல் இதை ஊற வச்சு எடுத்திருக்கேன் பாருங்கள். இந்த 4 கப் தண்ணியோடு சேர்த்து நான் ஒரு குக்கரில் சேர்த்துக்கிறேன். நம்ம 1 கப் திணை அரிசி 1/2 கப் பாசிப்பருப்பு சேர்த்ததுனால இந்த அளவில் 5 கப் அளவுக்கு தண்ணி விடுங்க, கரெக்டாக இருக்கும். ஆல்ரெடி 4 கப் ஊற வச்சுருக்கேன், கூட 1 கப் சேர்த்து 5 கப் தண்ணி. இது கூடவே 2 கட்டி பெருங்காயம் சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக மஞ்சப்பொடி சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக இந்த பொங்கலுக்கு தேவையான அளவுக்கு உப்பு. இது எல்லாத்தையும் சேர்த்த பிறகு நல்லா கலந்து விட்டுடுங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம லிட் போட்டு மூடி ஒரு 4 to 5 விசில்ஸ் வரைக்கும் நம்ம வச்சு எடுத்துக்கலாம். அவங்கவுங்க குக்கர் பொறுத்து இருக்குது. நான் வந்து 4 to 5 விசில்ஸ் வரைக்கும் தான் விட்டு எடுக்க போகிறேன். நல்ல பொங்கல்ன்றதுனால நமக்கு குழைவாகவே கிடைக்கும். இப்போது 5 விசில்ஸ்க்கு அப்புறமா பார்க்கலாம். இப்போது பொங்கல் தாளிப்பு பார்த்துடலாம். ஒரு கடாயில் ஒரு 2 டீஸ்பூன் பக்கம் பசுநெய் விட்டுருக்கேன். இது கூடவே 1 டீஸ்பூன் மிளகு, உடைத்த மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம் இதை சேர்த்து நல்லா பொரிய விட்டுருங்க. நெய்யில் மிளகு சீரகம் பொரியும் போது நல்ல அலாதியான ஃப்ளேவர் இருக்கும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இது கூடவே பொடியாக நறுக்கி வச்ச சின்ன துண்டு இஞ்சியும் சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்து அந்த நெய்யிலே நல்லா வதக்கி எடுத்துடலாம். கூடவே கொஞ்சமாக முந்திரி பருப்பு, கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை. இந்த நெய்யில் மிளகு, சீரகம், முந்திரி பருப்பு, இஞ்சி, கருவேப்பிலை இதெல்லாம் வதங்கி வரும்போது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ரிச்சான ஃப்ளேவர் இருக்கும். அந்த பொங்கலோட டேஸ்ட்டை இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இந்த மாதிரி நல்லா வறுத்துட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போது 5 விசில்ஸ் விட்டு எடுத்ததுக்கப்புறமா பாருங்கள் பொங்கல் எவ்வளோ சூப்பராக பக்குவமாக பதமாக வந்திருக்குன்ட்டு. இப்போ ஒரு ஸ்பேச்சுலா வச்சு நல்லா அதை கலந்து விட்டுக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக, அதாவது ஒரு 1/2 கப் போல் நல்லா காய்ச்சி ஆற வச்ச பசும்பால் நான் சேர்த்துக்கிறேன். எப்போதுமே பொங்கலில் கடைசியாக பால் சேர்த்து செஞ்சு பாருங்கள், இன்னும் அதோட டேஸ்ட் வந்து ரொம்பவே ரிச்சாக என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ பால் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்சுருக்கக்கூடிய அந்த மிளகு, சீரகம், முந்திரி தாளிப்பு இருக்குது இல்லையா, அதையும் சேர்த்து நல்லா கலந்து எடுத்தால் மணக்க சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கக்கூடிய திணை பொங்கல் அட்டகாசமாக அருமையாக ரெடியாக இருக்குது. பாருங்கள் எவ்வளோ சூப்பர் டேஸ்ட்டில் அருமையாக வந்திருக்குன்ட்டு. இதை சட்னி, சாம்பார், கார சட்னின்னு எதோடு சர்வ் பண்ணாலும் சூப்பராக இருக்கும். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு ஹெல்த்தியான டிஃபன்னே சொல்வேன்னா. நல்ல சத்தான ஆரோக்கியமான இந்த திணை பொங்கலை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். திணையை பற்றின இன்ட்ரெஸ்டிங் சில இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன் பாருங்கள். குறிஞ்சி நில மக்களுடைய பிரதான உணவாக இந்த திணை இருந்திருக்கு. அது மட்டும் இல்லை, நம்மளுடைய தமிழ் இலக்கியத்தை கொஞ்சம் புரட்டி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அதில் நிறைய இடங்களில் தேனும் திணைமாவும் வந்திருக்கிறத நீங்கள் இப்போ கவனிக்க முடியும். இதோட நியூட்ரிஷன் பெனிஃபிட்ஸ் பார்த்திங்கன்னா இதில் எக்கச்சக்கமான ஃபைபர், 2 மடங்கு அயன், கால்சியம், மெக்னீஷியம், காப்பர், ப்ரோட்டீன், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைய இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் பார்த்திங்கன்னா ஒரு க்ளூட்டன் ஃப்ரீ ப்ராடக்ட்னு சொல்ல முடியும். க்ளூட்டன் அலர்ஜி இருக்கிறவங்களுக்கு இது வந்து ஒரு கம்ப்ளீட் க்ளூட்டன் ஃப்ரீ ப்ராடக்ட். தாராளமாக இதை எடுத்துக்கலாம்.
அந்த காலங்களில் மேல் இன்ஃபர்டிலிட்டி கிளியரன்ஸ்க்காக இந்த திணை உணவு சேர்த்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, நமக்கு ஏற்படக்கூடிய அந்த ஒரு ஜங்க் ஃபுட் கிரேவிங் இருக்கும் இல்லையா, அதை கிளியர் பண்ணுறதுக்கு இந்த திணை வந்து நல்ல ஒரு ஃபுல்ஃபில்லான ஒரு ஃபுட்டுன்னே சொல்லலாம். வெயிட் லாஸ்க்குமே ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். சில்ட்ரன்ஸுடைய எனர்ஜியை டக்குன்னு இன்ஸ்டண்ட்டாக பூஸ்டப் பண்ணுறதுக்கு இந்த திணை ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இது வந்து டைஜஷன் ப்ராப்ளத்தை கிளியர் பண்ணி கொடுக்கும், ஸ்ட்ரெஸ்ஸை கூட கிளியர் பண்ணி கொடுக்கும். நிறைய நியூட்ரிஷன் பெனிஃபிட்ஸ் இருக்குது, நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. இதை தாராளமாக எல்லோரும் வாரத்தில் 2-3 நாள் தாராளமாக இதை எடுத்துக்கலாம். இவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கக்கூடிய இந்த திணை அரிசியில் ஏற்கனவே நம்ம சேனலில் நிறைய ரெசிபிஸ் கொடுத்துருக்கோம். அதில் இது ஒன் ஆஃப் த பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். அருமையான திணை பொங்கல். இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எல்லாரும் சொல்லுங்கள். தேங்க்யூ. Thanks for watching the recipe. Like, share and subscribe the KrishVas Kitchen.